சங்க புலவர் தமிழ் மூதாட்டி ஔவையம்மையார் இங்கு வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஔவையாரா? உமது ஊர்? இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது ஊர். உமது தாய் தந்தையர்? என் தாய் அவள் ஒரு மாதரசி, குமரி என்னும் பெயருடையாள். அவள் 3 கடலுக்கு அரசி, முத்தீனும் மகராசி. அவள் மலையிலே சந்தனம் பூக்கும், தரையிலே தங்கம் விளையும். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதத்தை வருடிக்கொண்டே ஓடும். அத்தகைய தமிழ் தாயே என் தாய். உமக்கு மட்டுமல்ல, எமக்கும் அவள் தான் தாய். அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே. அது இருக்கட்டும். வள்ளுவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? தமிழினம் நன்கு வாழவும், தமிழ் தழைக்கவும், தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய நூலொன்று இவர் பாடியிருக்கிறார். ஐயா வள்ளுவரே, உமக்கு இலக்கணம் தெரியுமா? நீர் யமகம் பாடுவீரா? அந்தாதி பாடுவீரா? யமகண்டம் பாடுவீரா? அரிகண்டம் அறிவீரா? உமக்கு ஸ்லேடை வருமா? புலவர்களே, தூக்குநாங்குருவியின் கூடு பார்த்திருக்கிறீர்களா? அம்மாதிரி ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா? கரையான் புற்றை போல் ஒரு புற்று உங்களால் தயாரிக்க முடியுமா? ஏன் வீண் வாதம் செய்கிறீர்கள்? உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. கற்றது கை மண்ணளவு கல்லாதுலகளவு, கற்றது கை மண்ணளவு கல்லாதுலகளவென்று உற்ற தலை மடந்து ஓடுகின்றாள், உற்ற தலை மடந்து ஓடுகின்றாள். பெரும் பந்தயம் கூற வேண்டாம், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பும் தன் கையால் என்றான், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பும் தன் கையால் என்றான். இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம். இது செய்யுள் இலக்கணத்தை மீறி நிற்கின்றது. வெண்பாவானால் 4 அடி வேண்டும், ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது. ஆம், சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடானது. இதை ஏற்கவே முடியாது. நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. சங்கம் தூயது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளால் நிறுவப்பட்டது. குன்றம் எறிந்த குமரக் கடவுளால் அருளப்பட்டது. பொதினை வாழ் புகழ் குருவனியார் வளர்க்கப்பட்டது. நம் தமிழ் திருமொழி புனிதமானது. அதில் உங்கள் பொறாமைக்கு இடம் கிடையாது. பாண்டிய மன்னனே, தமிழ் இவர்களது தனி உரிமையா என்று கேட்கின்றேன். தமிழ் இவர்களுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்கின்றேன். கடலும் வானும் கன்னி தமிழும் எல்லோருக்கும் பொது. மன்னனே, இந்த தன்னலம் பிடித்த புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இதோ பொற்றாமரையை பொங்கச் செய்கின்றேன், சங்க பலகை வரவழைக்கின்றேன். அதில் வள்ளுவர் குரலை வைப்போம். புலவர்களுக்கெல்லாம் புலவனாகிய அந்த வெள்ளையம்பல கூத்தன் என்னதான் சொல்லுகிறான் என்று பார்ப்போம். முத்தமிழ் தெய்வமேவா, முத்தமிழ் தெய்வமேவா, முத்தமிழ் தெய்வமேவா. எத்திசையும் புகழ, எத்திசையும் புகழ இத்தருணம் வா, முத்தமிழ் தெய்வமேவா. உத்தமமாகிய திருக்குறள் தனை நான் உகந்தேன் உகந்தேன் உகந்தேன், முத்தமிழ் தெய்வமேவா. கூதம் சரிந்த குமரா,
திருச்சபையில் குரலிடம் கொள்ளாதோ அன்று தமிழ் தந்த அகத்தியன குரல் ஆன்றோர் நெறியில்லையோ என்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக என்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக பொங்கி வருக தமிழே தமிழே பொங்கி வருக தமிழே சங்கப் புலவர் காண வருக பொங்கி வருக தமிழே சங்கப் புலவர் காண வருக என்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக என்றென்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக குரலேற்றம் கொள்ள வருக திருக்குறளேற்றம் கொள்ள வருக நாளா முதல் நான் மறை நானே பாடாயிடை பாரதம் பகந்தேன் வள்ளுவன் வாக்கு என் வாக்கு வள்ளுவன் வாக்கு என் வாக்கு சங்கப்புலவர்களே, பாண்டி மன்னனே, இனியாவது வள்ளுவர் குரலை அரங்கேற்றலாம் அல்லவா? ஈசனே ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி ஆட்சேபனை என்ன இருக்கிறது?